கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பாடத்தின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை என்கின்ற ஒரு பாடத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நம்ம பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, எத்தனாவது சப்ஜெக்ட்? நாலாவது பாடம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பரோஷியா. இதற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனமானது மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம ஆல்ரெடி இரண்டாம் வருகை பற்றி ஒரு 3 சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்போ வந்தது அப்படின்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் அப்படின்னா ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்துவிட்டார் என்று தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்துவிட்டார் என்று ஒரு சில சபையார் நம்புகிறாங்க இல்லையா? பைபிள் ஸ்டூடெண்ட், ஜெகோவா விட்னஸ், லேமன் ஹோம் மிஷனரி மூமெண்ட், இன்னும் சில சபைகள். இப்படிப்பட்ட சபைகளில் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை வந்துவிட்டது என்று சரியானபடி வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்களுடைய நம்பிக்கை இப்படி காணப்படுகிறது. அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்துவிட்டார் என்று தான் வேதம் சொல்லுது. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பாடத்தோட தலைப்பு பரோஷியா அப்படின்னா என்ன? இப்போ சீசர்கள் இயேசு கிறிஸ்துவ இடத்துல கேட்குறாங்க இல்லையா, உம்முடைய வருகைக்கும், அந்த வருகை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனுடைய மூல வார்த்தை தான் பரோஷியா, அதாவது கிரேக்க வார்த்தை. இந்த பரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தையை தான் ப்ரெசன்ஸ் என்று அநேக இன்டர்லீனியர் பைபிளில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதை குறித்து நம்ம முதல் வீடியோவிலே பார்த்தோம். ஆனாலும் மேக்சிமம் ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் கம்மிங் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். இந்த வருகை அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வருகை அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை. வருகை அப்படின்னா என்ன? வருகை இப்போ இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை இன்னும் வரவில்லை என்று தான் அநேக கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா, இந்த வருகை என்கின்ற வார்த்தையை சரியாக புரிஞ்சிக்கல. சரி, அப்போ அந்த வருகை அப்படின்னா என்ன? வருகை இப்போ உதாரணத்திற்கு நேற்று அதாவது உங்கள் வீட்டுக்கு ஒரு பர்சன் வராங்க. அந்த பர்சன் நேற்று வந்தார் அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்? நேற்று சகோதரனுடைய வருகை நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன காலம் அப்படின்னா, இறந்த காலம். ஏன்னா இந்த வருகை என்கின்ற வார்த்தை 3 காலத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வருகை. 3 காலத்திலும் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ நேற்று நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, நேற்று ஒரு சகோதரனுடைய வருகை, இவருடைய வருகை மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே அந்த சகோதரன் இன்றைக்கு வராங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சகோதரனுடைய வருகை இந்த நாளிலே மிகவும் நன்றாக இருக்கிறது. அதே அவர் நாளைக்கு வராரு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சகோதரனுடைய வருகை நாளைக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்படிலாம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். அப்படின்னா இந்த வருகை என்கின்ற அந்த வார்த்தை 3 காலத்திலும் நம்ம பயன்படுத்தலாம். 3 காலத்திலும் இதை பயன்படுத்தலாம். சரி, இந்த இடத்துல சீசர்கள் எந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க? ஏன்னா இப்போ அநேகருடைய நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை இன்னும் வரவில்லை, அவர் இனிமே தான் அவர் வரப்போகிறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, அப்படி அவர் வர்றதுக்கு முன்னாடி அடையாளங்கள் தோன்றும் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் வருகைக்கு முன்பு அடையாளம் தோன்றும் அப்படின்னா இருக்குது. வருகைக்கு தான் அடையாளத்தை கேட்குறாங்க. அதே நேரத்தில் இந்த வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எப்படி சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்துவோட நாள், கிறிஸ்துவின் நாள். பிலிப்பியர்லாம் நம்ம படிக்கிறோம் கிறிஸ்துவின் நாள் அப்படின்னா, கிறிஸ்துவின் நாள் என்பது என்ன? கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா
அவருடைய வருகை என்றால் என்ன? அவருடைய வருகை என்றால் என்ன? இன்றைக்கு எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய அந்த சிந்தனை, அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, இப்போ நமக்கு 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். அது மாதிரி இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வராரு அப்படின்னா அவருக்கு இந்த காலத்தை பொருத்தி பார்க்கலாமா? அதாவது 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள் நமக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்படி? அவருடைய வருகை நமக்கு எவ்வளவு காலப்பகுதி என்று வேதம் சொல்லுது? சொல்லுங்கள். அவருடைய வருகை எவ்வளவு காலப்பகுதி என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது. இதை குறித்ததான ஒரு வசனத்தை தான் நம்ம முதல் வீடியோவிலே நம்ம படித்தோம். என்ன வசனம்? 2 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்கிற வேண்டாம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் எழுதுகிறார். அதாவது கர்த்தருடைய நாள் அப்படின்னு வரும், கர்த்தருடைய நாள் அப்படின்னு வரும். ஆனால் அவருடைய அந்த நாளை குறித்து சொல்கிறப்ப 8வது வசனத்தில் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய சத்தியம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2வது வீடியோ முதல் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்ம 1000 வருடம் வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் ஒரு நாள். அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாளை யார் கையில் தேவன் கொடுக்குறார்? யெகோவா தேவன் கிறிஸ்துவோட கையில் கொடுக்குறார். அதனால தான் கிறிஸ்துவோட நாள், கிறிஸ்துவின் நாள் என்று நம்முடைய வேதம் சொல்லுது. அப்படின்னா அவருடைய வருகை எவ்வளவு காலப்பகுதி அப்படின்னா அது நமக்கு 1000 ஆண்டு காலப்பகுதி, 1000 வருடம் கொண்ட ஒரு காலப்பகுதி என்று தான் நம்முடைய வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த வருகை என்பது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க? 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். யாருக்கு? நமக்கு. அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய வருகை 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள் என்று நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி எடுத்துக்கொண்டால் தவறான ஒரு காரியத்தை தான் நம்ம, ஒரு தவறான புரிதலுக்குள்ளே தான் நம்ம போயிடும். அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல், 1000 வருஷம் ஒரு நாள் போல். அப்படின்னா அந்த ஒரு நாளை கிறிஸ்துவுக்கு தந்திருக்காரு. அதுதான் கிறிஸ்துவனுடைய நாள், கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நமக்கு காலப்பகுதியாக இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். காலப்பகுதி எப்படி? 1000 ஆண்டுகள். சரி, ஓகே. இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த வருகை அப்படின்ட்டு இல்லையா, இதனுடைய மூல வார்த்தை பெரோஷியா. அந்த பெரோஷியா என்கின்ற அந்த மூல வார்த்தை கிரேக்க வார்த்தையை ப்ரெசன்ஸ் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. இன்டர்லீனியர் பைபிளில் அதிகமாக ஒரு 80% இன்டர்லீனியர் பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ்னால் வந்து இருத்தல். அப்படின்னா எது சரியான மொழிபெயர்ப்பு? கம்மிங்காக ப்ரெசன்ஸா? வந்திருத்தல் என்பது தான் சரியான மொழியாக்கம். ஏன் அப்படின்னா நமக்கு 1000 ஆண்டுகள் கொண்ட ஒரு காலப்பகுதி கிறிஸ்துவோட நாள், கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை என்று தான் வேதம் சொல்லுது. அப்படின்னா அவருடைய வருகை நமக்கு ஒரு காலப்பகுதி, அந்த காலப்பகுதி 1000 ஆண்டுகள். அப்படின்னா வருகை அப்படின்னா என்ன? வந்து இருத்தல். ஆல்ரெடி அவர் வந்துட்டார். 6000 ஆண்டுகள் 6 நாட்கள் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா 7வது நாள் ஓய்வு நாள், கிறிஸ்துவின் நாள், கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று தான் வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த வருகை என்பது வந்திருத்தல் என்கின்ற ஒரு அர்த்தத்தை தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் கொடுக்கிறது. இப்போ பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு லிட்ரல் மீனிங், அதாவது லிட்ரல்னால் தெரியுங்களா, அது அப்படியே மொழிபெயர்த்தா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது லிட்ரல் மீனிங் அப்படின்னா ப்ரெசன்ஸ் என்பது தான். இப்போ நீங்கள் ஒரு சில ஆங்கிலத்தில் அநேக ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் நீங்கள் ஒரு சில விளக்கங்களை பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு ப்ரெசன்ஸ் என்பது தான் ஒரு சரியான மொழியாக்கம், மொழிபெயர்ப்பு என்று ஒரு சில ஆங்கில ரெஃபரன்ஸ் பைபிளில் இருக்கிற காரியத்தை இப்போ நம்ம பார்க்கலாம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பார்த்த ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதாவது ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு ப்ரெசன்ஸ் என்பது தான் ஒரு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு என்று நம்ம பார்த்தோம். அப்படின்னா ப்ரெசன்ஸ்னால் வந்திருத்தல், அப்படின்னா அவருடைய இரண்டாம் வருகை, வந்திருத்தல் நமக்கு 1000 ஆண்டுகள் கொண்ட ஒரு காலப்பகுதி. சரி, இப்போ இந்த பெரோஷியா என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தை வந்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா, எத்தனை தடவை இருக்குது அப்படின்னா 24 தடவை 24 டைம்ஸ் வருது புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் 24 இடங்களில் பெரோஷியா என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் ப்ரெசன்ஸ் என்றும் கம்மிங் என்றும் மொழிபெயர்த்திருக்காங்க. அதை தான் வந்து தமிழில் வருகை, வரும்போது, வருகையில், வருவார், இப்படியெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ இதில் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களில் ஒரு 18 அல்லது 19 வசனங்கள் இந்த பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மேக்சிமம் கம்மிங் என்று மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா, கம்மிங் என்கின்ற ஆங்கில வார்த்தையை தான் வருகை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா இப்போ எல்லா கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை இன்னும் வரவில்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, மாம்ச கண்களால் அவரை பார்க்க முடியும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இதை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் இல்லையா, இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி அவரை அறியோம். அப்படின்னா மாம்ச கண்களால் அவரை பார்க்க முடியாது. அப்படின்னா எப்படி அவர் வந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது. அதனால தான் சீசர்கள் மத்திய 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன கேட்குறாங்க? அடையாளம், அறிகுறியை கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன அடையாளம்? அந்த வந்துட்டீங்க அப்படிங்கிறத தூய தமிழில் வந்து இருத்தல், ஆங்கிலத்தை ப்ரெசன்ஸ். நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன அடையாளம்? அந்த அடையாளத்தை தான் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார். யுத்தங்களையும் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். யுத்தங்கள் இதெல்லாம் நம்ம முதல் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அப்படின்னா அவர் இரண்டாம் வருகை வந்துவிட்டார். கால கணக்கின் அடிப்படையில், பைபிளுடைய கால கணக்கின் அடிப்படையில் அவர் வந்துட்டார் என்பதை நிரூபிக்க முடியும். அதே நேரத்தில் அடையாளங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை பற்றி பெரோஷியா என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தை 24 டைம் வருது இல்லையா, அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கே ஒரு 18-19 வசனங்கள் வரும். ஆனால் சில வசனங்கள் மனிதர்களுக்கு வரும். அது எந்தெந்த வசனங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 16 வசனம் 17. ஸ்தேவான், பொர்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பாடம் என்ன தலைப்பு? பெரோஷியானா வந்திருத்தல். இப்போ வருகை அப்படின்னு இருக்கிறனால அநேகர் என்ன நினைக்கிறாங்க? அவர் இனிமேல் தான் வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெரோஷியா அப்படின்னா ப்ரெசன்ஸ், வந்து இருத்தல். இப்போ பாருங்கள் 3 பர்சன், ஸ்தேவான், பொர்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக அப்படின்ட்டு இல்லையா, அந்த இடத்துல வந்ததற்காக அப்படின்னு தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்குது. வந்ததற்காக அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? ப்ரெசன்ஸ். மேக்சிமம் இன்டர்லீனியர் பைபிளில் ப்ரெசன்ஸ் என்று தான் மொழிபெயர்த்திருக்காங்க, அந்த வந்ததற்காக என்கின்ற அந்த வேர்டு, அந்த வார்த்தையை. அதே நேரத்தில் ஒரு சில இன்டர்லீனியர் பைபிளில் கம்மிங் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. அதே ஆங்கிலத்தில் மேக்சிமம் கம்மிங் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. இதனால் ஒரு பெரிய குழப்பம். என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, அவர் இன்னும் வரல, இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த பெரோஷியா என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ப்ரெசன்ஸ் என்பது தான். எப்படி சொல்கிறோம்? இந்த இடத்துல வந்ததற்காக அந்த 3 பர்சன், ஸ்தேவான், பொர்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக அப்படின்ட்டு இல்லையா. ஆல்ரெடி உதாரணத்துக்கு நேற்று உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வந்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா அந்த வந்ததற்காக அப்படிங்கிற அந்த வார்த்தையை எப்படி, அந்த மூல வார்த்தை எப்படி இருக்குது? பெரோஷியா அப்படின்னா என்ன வார்த்தை? சரியான வார்த்தை அப்படின்னா ப்ரெசன்ஸ், வந்திருத்தல்.
மேலும் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 7 வசனம் 6, 7. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல. பாருங்கள், இந்த இடத்துல சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து, டைட்டஸ், வந்ததினாலே எங்களுக்கு, அந்த வந்ததினாலே என்கின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய மூல வார்த்தை எப்படி இருக்குன்னா பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தை. அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? ப்ரெசன்ஸ். அந்த ப்ரெசன்ஸ் என்கின்ற வார்த்தையினுடைய மூல வார்த்தை தான் பெரோஷியா. அப்படின்னா சீசர்கள் கேட்குறது எப்படின்னா, மத்திய 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன அடையாளம், அப்படி தான் கேட்குறாங்க. வருகை என்று இருக்கிறனால அநேகர் இன்னும் அவர் வரல, அவர் இனிமே தான் வருவார் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன அடையாளம், இதை தான் சீசர்கள் கேட்குறாங்க. அந்த அடையாளங்கள் தோன்றுகிறது. அந்த அடையாளத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துவிட்டார் என்று தான் வேதம் சொல்லுது. மேலும் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இப்போ வந்திருத்தல் அப்படின்னா ப்ரெசன்ஸ். இதை உறுதிப்படுத்தும் விதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். எப்படின்னா, இப்போ தமிழ் மொழிபெயர்ப்பில், இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல அப்படின்ட்டு இல்லையா. இதே நீங்கள் திருவிவிலியம், ஆர்சி பைபிள், ராஜரீக மொழிபெயர்ப்பு, இப்படி அநேக தமிழ் மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தில் எப்படி இருக்குன்னா வாசிக்கலாம். இப்போ திருவிவிலியத்தில் இந்த வசனத்தை வாசிக்கலாம். தாழ்ந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுள் தீத்து வரவால் எங்களுக்கு ஆறுதல் அளித்தார், அவரது வருகையால் மட்டுமல்ல அப்படின்னு இருக்கும். பாருங்கள், நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது? வந்ததினாலே அப்படின்னு இருக்குது. திருவிவிலியத்தில் வருகையால். அப்படின்னா வருகை அப்படின்னா என்ன? ஆல்ரெடி ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? வருகை என்று சொல்லலாம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிட்ட சீசர்கள் உங்களுடைய வருகைன்னு கேட்குறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து இருத்தல், ப்ரெசன்ஸ். இதே இந்த வசனத்தை ஆர்சி பைபிளில் படிக்கும் பொழுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுள் தீத்து வருகையால் எங்களுக்கு ஆறுதல் அளித்தார், அவருடைய வருகையால் மட்டுமின்றி அப்படின்னு வரும். பாருங்கள், இந்த இடத்துல வருகையால் அப்படின்னா வருகைன்னு என்ன? இதே வசனம் பவர் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது? வந்ததற்காக. அப்படின்னா இந்த வருகை என்கின்ற அந்த வார்த்தையும் வந்திருத்தல் என்கின்ற வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். ராஜரீக மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, ஆனால் சிறுமையுற்றோருக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுள் தீத்துவின் வருகையால் எங்களுக்கு ஆறுதல் அளித்தார், தீத்துவினுடைய வருகையால் மட்டுமன்றி அப்படின்னு வரும். அப்படின்னா இந்த வருகை அப்படின்னா அவர் இனிமே தான் வருவார் அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க இல்லையா, அது தவறு. வருகைன்னு என்ன அர்த்தம்? வந்து இருத்தல். அதுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த 2 வசனத்தை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் சீசர்கள் உடைய வந்திருத்தலுக்கும் உலகத்தின் இந்த யுகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்படின்னா அவர் வந்து இருக்கிறார். பாருங்கள், அந்த இருக்கிறார், வந்து இருக்கிறார், ப்ரெசன்ஸ், வந்து இருக்கிறார். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போன காலத்தில் கிளாஸில் வகுப்பு ஆசிரியர் எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் ஸ்கூலில் கிளாஸில் இருக்கீங்கன்னா எப்படி கேட்பாங்க? ப்ரெசண்ட். அதுக்கு எப்படி சொல்லுவோம்? ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசண்ட்னா என்ன? இந்த ப்ரெசண்ட் என்கின்ற வார்த்தை, ப்ரெசன்ஸ் என்கின்ற வார்த்தையும் ஒரே அர்த்தம்தான், வந்து இருத்தல். அன்பான சகோதர சகோதரிகளே, மேலும் இந்த வந்து இருத்தல், அந்த இருத்தல், இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்ட இந்த பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு இன்னொரு வசனம் பொருந்தக்கூடியதாக அமைந்துள்ளது. என்ன வசனம் அப்படின்னா வாசிக்கலாம். பிலிப்பியர் அதிகாரம் 1 வசனம் 26. உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அந்த இடத்துல இருப்பேன் என்று அப்படின்ட்டு இல்லையா, இதனுடைய மூல வார்த்தை பெரோஷியா. இதை தான் ப்ரெசன்ஸ் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டார், உங்கள் மத்தியில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் அந்த மூல வார்த்தை என்ன? ப்ரெசன்ஸ். அப்படின்னா சீசர்கள் கேட்குறது எப்படி? நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன அடையாளம்? அந்த வந்துட்டீங்க இதை தூய தமிழில் வந்திருத்தல்
அப்படின்னா எது ஒரு சரியான மொழிபெயர்ப்பு? கம்மிங்காக ப்ரெசன்ஸா? ப்ரெசன்ஸ் என்பது தான். அதனால தான் மேக்ஸிமம் இன்டர்லீனியர் பைபிளெல்லாம் NIV, KJV, RSV, NASB இந்த மாதிரி அநேக இன்டர்லீனியர் பைபிளில் ப்ரெசன்ஸ் என்று சரியானபடி மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, இப்போ மேலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம உறுதிப்படுத்தும் விதத்தில் இந்த பெரோஷியா அப்படின்னு 24 டைம் வருது இல்லையா, அது எந்தெந்த வசனம், அந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கணும், அதில் என்ன ஒரு சத்தியம் அடங்கியிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொன்றாக வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 24:3 இதுதான் முதல் வசனம். மொத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை அப்படின்னாவே 18 வசனங்கள் 19 வசனங்கள் இடம்பெற்றுள்ளது. சில வசனங்கள் மனிதர்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பெரோஷியா என்கின்ற அந்த மனிதர்கள் அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வார்த்தை பெரோஷியா என்கின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெரோஷியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெசன்ஸ், வந்திருத்தல். அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும்? இந்த பெரோஷியா என்கின்ற அந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள அந்த 24 வசனங்களையும் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் வசனம் மத்தேயு 24:3. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சீசர்கள் கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும்? உம்முடைய வந்திருத்தலுக்கும் யுகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்படி தான் நம்ம படிக்கணும். அடுத்தது வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த இடத்துல வருகை, தமிழில் வருகை, ஆங்கிலத்தில் ப்ரெசன்ஸ். இன்டர்லீனியர் பைபிள்லாம் அநேக எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? ப்ரெசன்ஸ். அநேக இன்டர்லீனியர் பைபிள் ப்ரெசன்ஸ், அதனுடைய மூல வார்த்தை பெரோஷியா. அப்படின்னு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வந்திருத்தல் இருக்கும். இருத்தல் இருக்கும். ஏன் இருத்தல் இருக்கும்? இதனால தான் 2 பேர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தருக்கு யெகோவாதேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. அப்படின்னா நமக்கு 1000 ஆண்டுகள் கொண்ட காலப்பகுதி கிறிஸ்துவோட நாள், கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை, வந்திருத்தல் என்று தான் வேதம் சொல்லுது. சரி, அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அந்த வரும் காலம் இதனுடைய மூல வார்த்தை பெரோஷியா. அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும்? வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும். இப்படி தான் நம்ம படிக்கணும். அப்படின்னா நோவாவோட காலத்தில் என்ன நடந்ததோ அதே போல் மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்திருக்கும் இந்த காலத்தில் நடக்கிறது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடையாளங்கள், அறிகுறிகள். இந்த அடையாளங்கள் மூலம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்து விட்டார் என்று தான் வேதம் சொல்லுது. மேலும் வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 39. ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படின்னா என்ன? வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. அவர் வருகையில் அப்படின்னா எப்படி இருக்குது? மூல வார்த்தை பெரோஷியா. பெரோஷியானா ப்ரெசன்ஸ். அவர் வந்திருக்கையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ஏன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துட்டார் அப்படின்னா ஆல்ரெடி அவர் வந்தது எப்போ? 6 நாட்கள் 6000 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 7வது நாள் ஓய்வு நாள். அது கிறிஸ்துவோட நாள், கிறிஸ்துவனுடைய 2ஆம் வந்திருத்தல். 1874 பைபிளுடைய கால கணக்கின் அடிப்படையில் சொல்கிறது. இதை தான் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அப்படின்னா இப்போ நம்ம எதுக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறத 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 4 வசனம் 16, 17 பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம எதுக்காக ஓடிட்டுருக்கோன்னா பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் வகுப்பார் தான் இப்போ நம்ம கடைசி கால பாத அங்கங்கள். ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார் அப்படின்னா மரித்த பரிசுத்தவான்கள் இப்போ கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. அப்போ நம்ம எதுக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா அதை தான் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 2 வசனம் 19.
எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. இந்த தமிழ் வார்த்தையினுடைய ஒரு மூல வார்த்தை என்ன அப்படின்னா கிரேக்க வார்த்தை பொரோஷியா. அடுத்த வசனம் 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது. பாருங்கள், இந்த வசனம்லாம் மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு பாடங்கள், சப்ஜெக்ட். தேவனுக்கு சித்தமானால் இப்படிப்பட்ட வசனத்துக்கு உண்டான உண்மை என்ன, சத்தியம் என்ன அப்படிங்கிற காரியத்தை நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இந்த வசனத்தில் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது. அந்த வரும்போதுங்கிற வார்த்தை, மூல வார்த்தை எப்படி இருக்குது? பொரோஷியா, வந்திருக்கும் போது அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். அடுத்த வசனமாக 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 4:15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை அப்படின்ட்டு இல்லையா? இதில் பாருங்கள், கர்த்தருடைய வருகை மட்டும். அந்த வருகை மட்டும்ங்கிற வார்த்தை, மூல வார்த்தை எப்படி இருக்குது? பொரோஷியா. கர்த்தருடைய வந்திருத்தல் மட்டும், கர்த்தருடைய வந்து இருத்தல் மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை அப்படின்னு தான் படிக்கணும். அடுத்த வசனமாக 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு இருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுன்னு இருக்கு இல்லையா? இதனுடைய மூல வார்த்தை பொரோஷியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி படிக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். அடுத்த வசனமாக 2 தெசலோனிக்கர் அதிகாரம் 2:1 அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால். பாருங்கள், இந்த வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் அப்படின்ட்டு இல்லையா? இதனுடைய மூல வார்த்தை பரோஷியா. அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வந்திருத்தலையும். ஏன் வந்திருத்தல்? 1000 ஆண்டுகள் கொண்ட காலப்பகுதி, கிறிஸ்துவோட நாள், கிறிஸ்துவின் வருகை. 2 பேதுரு அதிகாரம் 3:8 நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நம்ம பார்த்தா தான் அவருடைய வருகை, அவருடைய வந்திருத்தல் என்பது என்ன அப்படிங்கிற ஒரு சத்தியம் நமக்கு தெரிய வரும். சரி, அடுத்த வசனமாக 2 தெசலோனிக்கர் அதிகாரம் 2:8 நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். பாருங்கள், இந்த இடத்துல தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே. பாருங்கள், அந்த வருகையின் அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க? மூல வார்த்தை பொரோஷியா. தம்முடைய வந்திருத்தல் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். தம்முடைய வந்திருத்தல் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். அடுத்த வசனம் யாக்கோபு அதிகாரம் 5:7 இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதில் பாருங்கள், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த வருமளவும் அப்படின்னா எப்படி இருக்குது? மூல வார்த்தை பரோஷியா. அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும்? கர்த்தர் வந்திருக்கும் அளவும் அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். அடுத்த வசனம் யாக்கோபு அதிகாரம் 5:8 நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபத்திருக்கிறது அப்படின்னு இருக்குது. அந்த வருகை என்கின்ற வார்த்தை எப்படி இருக்குது? பரோஷியானா ப்ரெசன்ஸ், வந்திருத்தல். அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, கர்த்தரின் வந்திருத்தல் சமீபமாக இருக்கிறதே. பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் எழுதுகிறாங்க இல்லையா? அப்போஸ்தலர்கள் எப்போ எழுதுனாங்க? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை வந்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த பிறகு 40 நாள் இருந்தார். பிறகு பிதாவாகிய தேவனால் அவர் என்ன பண்ணுறார்? எங்கே போகிறார்? பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்தார். இதெல்லாம் அதுக்கு பிறகு தான் நடக்குது. அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய அந்த எழுத்து, அவர்கள் எழுதினாங்க இல்லையா? சுவிசேஷம்
சுவிசேஷ புஸ்தகங்கள், நிருபங்கள் இதெல்லாம் எந்த காலப்பகுதியாவது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பிறகு 1ஆம் நூற்றாண்டு. ஒரு நூற்றாண்டுனா 100 வருடம். அந்த முதல் நூற்றாண்டில் எழுதி முடிச்சிட்டாங்க. அப்படின்னா இப்போவும் இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவர் இனிமே தான் வருவார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நம்ம படிக்கலாமா? அதனுடைய வார்த்தை, அந்த தமிழ் வார்த்தைக்கு உண்டான மூல வார்த்தை என்ன, அந்த மூல வார்த்தைக்கு உண்டான அந்த அர்த்தம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தாதான் அவர் வந்துட்டாரா வரலையா அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும். அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கணும்? கர்த்தரின் வந்திருத்தல் சமீபமாக இருக்கிறது. 6000 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போஸ்தலர் 3:21 பார்த்தோம் இல்லையா? அப்போஸ்தலர் 3:21 யாவும் சீருக்கு வரும் காலம் வரும் வரை அவர் பரலோகத்தில் இருக்கணும். அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னா அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்துவார். அதுதான் 2ஆம் வருகை, செகண்ட் கம்மிங், 2ஆம் வந்திருத்தல். மேலும் வாசிக்கலாம். 2 பேதுரு அதிகாரம் 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தையும் கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் அப்படின்ட்டு இல்லையா? இதனுடைய மூல வார்த்தை பரோஷியா, வந்திருத்தல். அதே நேரத்தில் அடுத்த வசனம் 2 பேதுரு அதிகாரம் 3:4. அவர் வருவார் என்று சொல்கிற, பாருங்கள் இது முக்கியமான வசனம், அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள். இன்றைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துட்டார் அப்படின்னா சிருஷ்டிப்பிலேருந்து எப்படி இருந்ததோ, இந்த உலகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தானே இருக்குது. அப்படி இருக்கப்போ எப்படி அவர் வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க? இப்படி ஒரு அவநம்பிக்கை காணப்படுகிறது. அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களை கவனிக்கும் பொழுது தான் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன ப்ராப்பசிவ், இந்த ப்ராப்பசிவ் அந்த நிறைவேறுதல், இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துவிட்டார் என்று நமக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் ஏற்படும். அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கணும்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் வருவார் அப்படின்ட்டு இல்லையா? இதனுடைய மூல வார்த்தை பரோஷியா. அவர் வந்திருப்பார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துட்டார்னு சொன்னால் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பரியாசம் பண்ணுறாங்க. அதை தான் இந்த வசனத்தில் சொல்கிறாங்க. அவர் வந்திருப்பார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் இங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே தான் இருக்குது அப்படின்னு தானே இன்றைக்கி எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படின்னா அவர் வந்திருப்பார், ஒரு சில காரியங்களை அவர் செய்யணும், ஒரு சில வேலைகள். அப்போஸ்தலரில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? தீர்க்க தரிசன ப்ராப்பசி, அந்த நிறைவேறுதல். அப்போஸ்தலர் 15 பார்த்தோம். இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா தாவீதின் கூடாரம், விழுந்து போன தாவீதின் கூடாரம் எதை அடையாளப்படுத்தி சொல்கிறாரு அப்படின்னா இஸ்ரேல் நாடு. அப்போ இஸ்ரேல் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டார்? 2ஆம் வருகை, அவருடைய 2ஆம் வந்திருத்தல் ஆரம்பமாயிடுச்சு. அடுத்த வசனமாக 2 பேதுரு அதிகாரம் 3:12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் அப்படின்னு இருக்கு இல்லையா? பாருங்கள், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு. ஏன்னா இந்த இடத்துல தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள், யெகோவாவின் நாள். இப்போ தேவன் தான் வந்து எல்லாவற்றையும் படைக்கிறார். 2 பேர் 3:8 கர்த்தருடைய நாள் அப்படின்னு தான் பார்க்குறோம். கர்த்தருடைய நாள் அது நமக்கு 1000 ஆண்டுக்கு கொண்ட ஒரு காலப்பகுதி. அந்த நாளை கிறிஸ்துவிட்ட கொடுத்துருக்கார், கிறிஸ்துவின் இடத்தில் கொடுக்குறார். அது கிறிஸ்துவோட நாள். பாருங்கள், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும்? இந்த வரும்படிக்கு என்கின்ற அந்த வார்த்தை, மூல வார்த்தை எப்படி இருக்குது? பரோஷியா, வந்திருக்கும்படி அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். கடைசியாக 1 யோவான் அதிகாரம் 2:28 இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல நாம் அவர் வருகையில் அப்படின்னு இருக்கு இல்லையா? எப்படி படிக்கணும்? இதனுடைய மூல வார்த்தை வருகையில், பெரோஷியா, பிரசன்ஸ், வந்திருக்கையில், அவர் வந்திருக்கையில்
அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தை எத்தனை டைம் வருது? 24 டைம். அதில் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை பற்றின வசனங்களே பார்த்திங்கன்னா ஒரு 18-19 வசனங்கள் இருக்கும். ஒரு சில வசனங்கள் ஒரு சில மனிதர்களுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க இந்த பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வருகை அப்படின்னா வந்திருத்தல். அன்பான சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு வேத வசனத்தின் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த பெரோஷியா என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தையினுடைய சரியான ஒரு மொழிபெயர்ப்பு என்ன? பிரசன்ஸ், வந்திருத்தல் என்பது தான். இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அநேக பேர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இன்னும் வரவில்லை, அவர் இனிமேல் தான் வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, நம்புகிறாங்க இல்லையா? ஏன் அப்படி நம்புகிறாங்க? ஏன்னா மாம்ச கண்களால் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை பார்க்க முடியாது. அதனால தான் சீசர்கள் அடையாளத்தை கேட்குறாங்க. அந்த அடையாளங்களை இப்போ நம்ம பார்க்குறோம். யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுறோம். ஆனாலும் அநேகர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இன்னும் வரவில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களே. ஏன் அப்படின்னா பாருங்கள், இந்த வருகை என்கின்ற வார்த்தையை ஒரு சாதாரணமாக எல்லாம் நினைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு நமக்கு 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள், 24 hours ஒன் டே. யாருக்கு? நமக்கு. அதே மாதிரி வருகை என்கின்ற அந்த வார்த்தையை 3 காலத்திலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அதை தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம், 3 காலத்திலும் இந்த வருகை என்கின்ற வார்த்தையை நம்ம படிக்கலாம். அப்படின்னா அந்த வருகை என்பது, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை என்பது நமக்கு 1000 ஆண்டுகள் கொண்ட ஒரு காலப்பகுதி. இந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்து விட்டார் என்று நம்மால் என்ன பண்ணலாம்? தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ இன்டர்லீனியர் பைபிளெல்லாம் பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தையை பிரசன்ஸ் என்று அநேக இன்டர்லீனியர் பைபிளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா கம்மிங் என்கின்ற வார்த்தையை ஏன் மொழிபெயர்த்தாங்க? இப்போ பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு ப்ரெசன்ஸாக கம்மிங்காக. ஏன்னா ஒரு சில இன்டர்லீனியர் பைபிளில் பாருங்கள், இதுவும் ஒரு இன்டர்லீனியர் பைபிள் தான், லெக்சிகான். இது மாதிரி ஒரு சில இன்டர்லீனியர் பைபிளெல்லாம் பெரோஷியா என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தை கம்மிங் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. கம்மிங் என்கின்ற மொழிபெயர்ப்பு தான் சரியானது. அதனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இன்னும் வரவில்லை, இப்படியும் ஒரு சிலருடைய நம்பிக்கை காணப்படுகிறது. இப்போ கம்மிங் என்கின்ற வார்த்தை இது இந்த வார்த்தை என்ன மீனிங்? கம்மிங் அப்படின்னா என்ன? வருகிறது, வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சீசர்கள் எப்படி கேட்குறாங்க? நீங்கள் வந்து கொண்டு இருப்பதற்கு அடையாளம் என்ன? இப்படியா கேட்டாங்க? அப்படின்னா இந்த கம்மிங் என்கின்ற அந்த வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டு அந்த வார்த்தை என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐஎன்ஜி சேர்த்தாவே இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு காரியத்தை தான் அந்த ஐஎன்ஜிங்கிற வார்த்தையை சேர்ப்பாங்க. அப்படின்னா கம்மிங் அப்படின்னா என்ன? இந்த கம்மிங் என்கின்ற அந்த வேர்டு எந்த வாக்கியத்தில் எப்படிப்பட்ட ஒரு புரிதலை தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து அந்த வசனங்கள் எந்த அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை பற்றின அநேக காரியங்கள் நமக்கு தெரிய வரும். அப்படின்னா கம்மிங் அப்படின்னா என்ன? கம்மிங் ஏன்னா கம்மி என்று மொழிபெயர்த்தனால இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இன்னும் வரவில்லை, அவர் இனிமே தான் வருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறார்கள். அப்படின்னா கம்மிங் அப்படின்னா என்ன? இப்போ கம்மிங் அப்படின்ட்டு இல்லையா, இது இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம்? கம்மிங், இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை எப்படி சொல்லலாம்? ஆங்கிலத்தில் செகண்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். இதே முதல் வருகையை நம்ம எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கம்மிங் என்கின்ற வார்த்தை வரனால இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இன்னும் வரவில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அப்படின்னா முதலாம் வருகையை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் கம்மிங். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் கம்மிங். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா? அப்படின்னா இந்த கம்மிங் என்கின்ற வார்த்தை, அந்த வேர்டு எந்த சென்டென்ஸில் எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை, அதாவது வந்திருத்தல் என்கின்ற ஒரு உண்மையை வேத வசனத்தை படிக்கும்போது நம்மளால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த பெரோஷியா என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு உண்டான அந்த வார்த்தை ப்ரெசன்ஸ், கம்மிங், இப்போ ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். ப்ரெசன்ஸ்னால் வந்து இருத்தல். ஏன்னா நமக்கு 1000 ஆண்டுகள் கொண்ட காலப்பகுதி அவருடைய கிறிஸ்துவோட நாள், அவருடைய செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகை, இரண்டாம் வந்திருத்தல். அப்போ கம்மிங் அப்படிங்கிறது வேறு ஒரு பொருளை, வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்று அநேகர் தவறாக நினைக்கிறாங்க. அப்படி அந்த கம்மிங் என்கின்ற வார்த்தையை அவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரல, அவர் இனிமே தான் வருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால், ஃபஸ்ட்டு கம்மிங் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை, ஃபஸ்ட்டு கம்மிங்னு இருக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை இன்னும் வரலன்னு சொல்லலாமா? அப்படின்னா அந்த வேர்டு, அந்த வார்த்தை எப்படிப்பட்ட சென்டென்ஸில் எந்த அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை பற்றின மகத்தான சத்தியங்கள் நமக்கு தெரிய வரும். சரி, இப்போ கடைசியாக ஒரு சில வசனங்களை வாசித்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். ரோமர் அதிகாரம் 13 வசனம் 11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நிருபத்தில் எழுதுகிறார். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய், பாருங்கள் இந்த இடத்துல காலத்தை அறிந்தவர்களாய் இருக்கணும். நம்ம எந்த கால சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா அப்போஸ்தலர்கள் எழுதுகிறப்ப இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை இனிமே தான் வருவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் அவங்க எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க அந்த பயன்படுத்தின அந்த வார்த்தை என்ன வார்த்தை? மூல வார்த்தை பெரோஷியா. அவங்க கேட்குறதே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன அடையாளம், இப்படி தான் கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம எந்த கால சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம்? ஏன்னா இன்றைக்கி அநேக பேர் தேவனை அறிந்திருக்கிறாங்க, கிறிஸ்துவை அறிந்திருக்காங்க, சரியானபடி அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை வந்திருத்தலை அறிந்து கொள்ளாதபடி அநேகர் எப்படி இருக்காங்க? நித்திரையாக இருக்கிறாங்க. நித்திரைன்னா எப்படி? லிட்ரலாக தூங்கக்கூடிய தூக்கத்தை பற்றி சொல்லலை. சத்திய வசனம் என்ன சொல்லுது, எப்படிப்பட்ட உண்மையை சொல்லுது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அநேகர் அறிந்து கொள்ளாதபடி எல்லாம் எப்படி இருக்காங்க? தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அவருடைய இரண்டாம் வருகை, கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை, கிறிஸ்துவின் நாளுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை வந்திருப்பதை நாம் உணர்ந்து தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் வசனத்தை படிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன அப்படிங்கிறத நாம் அறிந்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்து போல நம்ம வாழணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது கடைசி காலமாக இருக்கிறபடியால் இந்த காலம் எப்படி? கொடிய காலம். அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வோடு, எச்சரிக்கையோடு, தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் கிறிஸ்துவனுடைய நாளுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ஒருவேளை நாம் மரிச்சிட்டோன்னா அடுத்த செகண்ட், அடுத்த இமைப்பொழுதே நம்ம என்ன ஆயிடுவோம்? கிறிஸ்துவோடு போயிடுவோம், மறுரூபம் ஆயிடுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை பற்றின அநேக வீடியோ பதிவீட்டில் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பெரோஷியா என்கின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்த்த இந்த காரியம், இந்த வசனங்கள், இந்த வசனத்தினுடைய உண்மை, சத்தியம், இதெல்லாம் நமக்கு ஓரளவு புரிந்திருக்கும். இன்னும் அநேக இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை பற்றின அநேக விளக்கமான பாடங்களை நம்ம வரக்கூடிய நாட்களில், அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.